ஆண்டவருக்கு நன்றி. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து செம் ரிசல்ட் 4th செம் ரிசல்ட் முதல்ல வந்து முதல்ல எவ்வளவு இருந்தது உன்னுடைய ஹீமோகுளோபின் லெவல்னு சொல்லப்பா. எனக்கு வந்து 4 தான் இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 4ல இருந்தது இப்போ 14.5 மாறி இருக்கு இல்லையா? 14.8. 14.8 மாறி இருக்கு. பிரைஸ் தி அதாவது லார்ட். 15க்கு 0.2 தான் கம்மி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. இன்னொன்னு வந்து என்னோட 4th செம் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதுல வந்து நான் வந்து என்ன நினைச்சேன்னா கொஞ்ச நாள் தான் படிச்சேன். 35, 40 அப்படிதான் வரும்னு நினைச்சேன். பாஸ் மார்க் தான் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து 100, 91, 88, 77 அப்படி மார்க் வந்திருக்கு எல்லாமே. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே வந்து ஒரு மாதிரி காட்ஸ் ஹேண்ட்ஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கிறது அப்படின்ற மாதிரி நல்ல பிரசன்ஸ் மாதிரி இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. உடம்பு இப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்ப நான் ரொம்ப நல்லா சாப்பிடுறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. முன்னாடி ஒழுங்கா சாப்பிட முடியாம இருந்தீங்க அப்படிதானே? வாமிட் அந்த மாதிரி வாமிட் வரும். சாப்பிட்டாலே வாமிட் வரும். சாப்பிட முடியாம இருந்துச்சு. அந்த சூழ்நிலையை கடவுள் இன்னைக்கு பெருசா மாத்திருக்காங்க. உங்க ஹீமோகுளோபின் லெவல் 14.8. 14.8க்கு கடவுள் மாத்திருக்காங்க. என்ன இறைவார்த்தை அறிக்கையிட்டீங்க சிஸ்டர்? பிளட்டுக்குன்னு எதுவும் இல்ல. எக்ஸாமுக்கு தான் சொன்னேன். யாக்கோபு 1:5 நான் உங்களில் ஞானம் உள்ளவர்களுக்கு யாராவது குறைவா இருந்தால் ஆண்டவரிடம் கேட்கட்டும், ஆண்டவர் அவருக்கு அருள்வார். ஆனா ஐயப்பாடி என்று நம்பிக்கையோடு கேட்கட்டும். அதுக்கு தான் சொன்னேன். பிளட்டுக்கு சொல்லலாம். ஓகே. உடல் நலத்துக்காக இந்த வார்த்தை நீங்க அறிக்கையிட இல்ல. அது வந்து ஏசின் காயங்களால் என்னுடைய கிட்னி குணமடைந்ததற்காக நன்றி. அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நன்றி. அப்படி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோ அந்த படிப்புக்காக உங்க எக்ஸாமுக்காக யாக்கோபு 1:5 நீங்க அறிக்கையிட்டு இருந்தீங்க. இறைவார்த்தை திரும்ப சொல்லுங்க. உங்களில் ஞானம் உள்ளவர் யாராலும் குறைவாக இருந்தார் ஆண்டவரிடம் கேட்கட்டும். ஞானத்துக்கு குறையுள்ளவர்கள் கடவுளிடம் கேட்க முகம் கோணாமல் நிறைவாக உங்களுக்கு நிறைவாக வழங்க வல்லவராக இருக்கிறாருங்கிற இறை வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டீங்க. அதே போல இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன் அப்படிங்கிற இறை வார்த்தையை அறிக்கையிட்டீங்க. கடவுள் ரெண்டுலையும் பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளத்தை கடவுள் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஹீமோகுளோபின் லெவலில் வந்துட்டு 14.8க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 11ல இருந்து 15 வரை இருக்கணும். ஆனா எனக்கு 14.8 இருக்கு. கடவுள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை, முழுமையான ஒரு சுகத்தை கடவுள் தந்திருக்கிறாங்க. இந்த விடுதலையை தந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு கடவுள். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அம்மாக்கு நன்றி. இந்த மகளுக்கு நீங்க கொடுத்திருக்கின்ற இந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த இடத்துல நீங்க சாட்சியாக நிறுத்தி இருக்கின்றமைக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே. மைக்கேல் வீனஸ் அன்மியூட் பண்ணுமா? ஓகே. Doing okay. சொல்லுமா. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. ரெக்ஸி சிஸ்டர். Praise Lord sister. Praise the Lord brother. Praise Lord sister. சொல்லுங்க சிஸ்டர். பூண்டி தியானம் வச்சிருந்தாங்க பிரதர், எனக்கு வர முடியல. அப்போ அவங்க வந்து அதை வந்து லைவ்ல போடும்போது நான் ஜூம் மீட்டிங்ல அதை அட்டன் பண்ணேன். அப்போ
அந்த மூட்டு வலில நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, இப்ப எழும்பி நடங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மூட்டு வலி இருந்துச்சு. அந்த நேரம் பிரதர் ப்ரேயர் பண்ணும்போது நானும் ப்ரேயர் பண்ணேன். பண்ணிட்டு இயேசுவின் காயங்களால் எனக்கு இந்த மூட்டு வலி குணமானதற்கு நன்றின்னு சொன்னேன். அந்த நேரமே உடனே வந்து அந்த மூட்டு வலி சரியாச்சு. நான் அப்பவே சாட்சி சொல்லணும்னு இருந்தேன். எனக்கு அந்த டவர் இல்ல. அதனால இன்னைக்கு இந்த ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த சாட்சியா சொல்றேன். அது மாரி என் பொண்ணுக்கும் வந்து ரொம்ப வயித்து வலினால ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்ப வந்து இயேசுவின் காயங்களால் என் மகளுடைய வயித்து வலியை குணமாக்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவளுக்கும் அந்த வயித்து வலி சரியாச்சுது. அப்புறம் இந்த ப்ரேயருக்கு வந்த பிறகு என்ன நடந்தாலுமே அந்த வார்த்தைகள் அறிக்கையிடும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குறதுள்ள சக்தியை வந்து கடவுள் எனக்கு தர்றாரு. முதல்ல வந்து நம்ம என்ன துன்பமா இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இந்த ப்ரேயர் வந்த பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது கடவுள் நம்ம கூட இருக்காரு. இந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது கடவுள் நமக்கு வழி காட்டுவாரு. நல்லபடியா நடக்கும் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி சகோதரி. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அந்த ப்ரேயர் மீட்டிங் நடந்த இடத்துல சகோதரர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த நேரத்தில் விடுதலை பெறுறாங்கன்னு அந்த சொல்கிற மாத்திரத்தில் அந்த இறை வார்த்தையை, இயேசுவின் தழும்புகளினால் என் மூட்டு வலி சுகமாயிடுச்சு, இயேசுவின் தழும்புகளினால் என் மகளோட வயிற்று வலி குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை அறிக்கையிடுகின்ற அந்த மாத்திரத்திலே அந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை அளித்திருக்கிறது. வார்த்தையான கடவுள் அந்த இடத்துல செயலாற்றி இருக்காங்க. முழுமையான விடுதலை அந்த நாட்களை கொடுத்திருக்கிறாங்க. இந்த விடுதலையை தந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். நமக்கு நன்றி செலுத்துறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக இந்த சாட்சியை சொல்றேன். நம்ம அங்க தியானம் இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் உண்டு, ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம் வந்து 3 வாட்டி தான் எழுத விடுவாங்களாம். ஆனா 3 வாட்டி எழுதுனாங்க. 3 தடவையும் அவங்களுக்கு ரீடெஸ்ட் ஃபெயில் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்து லாஸ்டா 4வது தடவையும் எழுதி விட்டுருக்காங்க. அப்பவும் அது ஃபெயிலுன்னு தான் வந்திருக்கு. அப்போ அவங்க கேட்ட டைம்ல சொன்னாங்களாம், அது இனி இதுக்கு மேல சான்ஸ் தரவே முடியாதுன்னு. அப்போ நான் தியானத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து தியானம் நடந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல எனக்கு ஃபுல்லுமே அங்க உள்ள இதுதான். அந்த தியானத்துல ப்ரேயர் நடக்குது. நான் ஃபுல்லுமே அவங்களதான் ஒப்பு கொடுத்து நான் அதுல ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ மனசுக்குள்ளாடி ஏதோ அங்க உள்ள அந்த அவங்க மேல உள்ள 3 சாரோட நேமும் இவங்களோட நேம் அதுதான் எனக்கு ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. தடைகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது அப்படி நாங்க ப்ரேயர் பண்ணும்போது நான் இவங்களுக்கு என் கணவனுக்கு இருக்கிற அந்த வேலையில இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும் அப்படின்னு சொல்லிதான் நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ப்ரேயர் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு சார் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த சார் வந்தாங்களா, அப்போ நீ பாஸ் ஆயிட்டேன்னு கேட்டாங்களா இவங்க கிட்ட. இவங்க சொன்னாங்களாம் இல்லைன்னு. அன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை தான் இது நடந்திருக்கு. அப்போ இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க திரும்ப வந்து, அப்போ சரி நீ யார்கிட்ட பேசணும், என்ன ஆக்ஷன் எடுக்கும் நம்ம பண்ணலாம்னு சொல்லி அன்னைக்கே கேட்டு அன்னைக்கே அவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் எனக்கு அன்னைக்கு சண்டே ஈவினிங் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பமா நான் தேங்க்ஸ் டு காட்னு எனக்கு ஒரே சந்தோஷம். அப்புறமும் மறுநாள் ரிசல்ட் தெரியும்னு சொன்னாங்க. அப்ப நாங்க வேளாங்கண்ணி போயிட்டு பஸ்ல வரும்போதும் என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் கணவனின் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நான் அறிக்கையிட்டு 253 மணி ஜெபமாலை நான் ஒப்பு கொடுத்துட்டே வந்தேன். ஒப்பு கொடுத்துட்டே வரும்போது அடுத்து ஈவினிங் போன் பண்றாங்க, நான் வந்து டெஸ்ட்ல வந்து நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் டு காட். நான் அதனால என்ன அதை நம்பவும் முடியல என்னால. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சண்டே வந்து நான் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு அதுக்குள்ளாடி அப்போ இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனால கண்டிப்பா இன்னைக்குள்ள ப்ரேயர் எல்லாம் வந்து அங்க வந்து அவங்களுக்கு அது ஆண்டவர் அங்க யார்கிட்ட பேசணுமோ பரிந்து பேசி அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு டெஸ்ட்ல பாஸ் பண்ண வச்சதுனால தேங்க்ஸ் டு காட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் சொல்ல உன்னை ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த மகன் அந்த இடத்துல அந்த பரீட்சை எழுத போற 3-4 தடவை ஃபெயிலான அந்த சிச்சுவேஷன்ல
அவர் மேல நம்பிக்கை வச்சு என் கணவருக்கு அவரோட செல்வத்தை கொண்டு என் கணவரின் தேவைகளை நிறைவு செய்கிற அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு அதை ஒப்பு கொடுக்கிற அந்த மாத்திரத்தில் கடவுள் அந்த இடத்துல வல்லமையாக செயலாற்றி இருக்கிறாங்க. அந்த யோசேப்போடு இருந்தது போல அந்த கடவுள் அங்கே இருந்த அந்த அதிகாரிகள் மத்தியில் பேசியிருக்காங்க. முடியாதுன்னு இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த எக்ஸாம் எழுத வச்சு அதில் ஒரு வெற்றியை தந்த கடவுளை இந்த நேரத்திலே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட். Praise Lord, brother. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு prayer request, brother. ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஓகே பிரதர், அப்ப நான் நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இப்போ நான் இது சாட்சி கேட்டுட்டு திரும்ப பண்ணலாமா இல்லை எமர்ஜென்சியாவா? இல்ல ஓகே பிரதர். சாட்சி முடிச்சிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன சிஸ்டர் சொல்லுங்க. டொமினிக் பிரதர். ஓகே பிரதர். ஓகே நோட் பண்ணிக்கங்க பிரதர். ஓகே சொல்லுங்கம்மா. பிரதர், இவங்க என்னோட மதர் இன் லா. ஓகே. இவங்களுக்கு யூட்ரஸ்க்கு தேவைக்கான ஜெபத்தை வந்து ஒரு ஒரு இந்து சகோதரர் எனக்கு தெரிஞ்ச சகோதரர் இந்த கீரை வியாபாரம் பண்றாங்க பிரதர். அவங்க ரொம்ப இந்த இதெல்லாம் விற்கவே மாட்டேங்குது. ரொம்ப கொஞ்சம் அவங்க குடும்ப நிலையை நினைச்சு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த பொருள் தேவைக்கான ஜெபத்தை அமுச்சு விட்டோம். அவங்க அதை ஜெபம் பண்ணிட்டு அந்த பொருள் தேவைக்கான ஜெபத்தை சொல்லிட்டு தான் அந்த கீரை வியாபாரத்துக்கு போனாங்களா. எப்பவுமே அவங்களுக்கு அது நிறைய விற்காது. ஆனா எல்லாமே வித்துட்டு அவங்களுக்கு அந்த தேவைகள், குடும்ப தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு இப்ப திட்டத்தட்ட அந்த தியானத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது PDF வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அமுச்சு விட்டேன் அந்த அப்ப அவங்க அதை தொடர்ந்து நம்பிக்கையோட தினம் சொல்லிட்டு போப்ப அவங்க வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு அவங்களோட நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஜெபத்தை கொடுத்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இது மாதிரி இன்னும் PDF ஒரு 4 அந்த பிரதர், இன்னும் வேற ஏதாவது அந்த ஜெபங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம குரூப்ல போட்டா இன்னும் மக்களுக்கு அனைவருக்கு அதை அனுப்ப பயனுள்ளதா இருக்கும் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஆண்டவருக்கே நன்றி. சிஸ்டர் ஜெனிதா சிஸ்டர், அந்த ப்ரேயர் நம்ம இதில் இருக்கிற பொருள் தேவைகளுக்கான அல்ல நிறைய நம்ம ப்ரேயர் இதுகள் இருக்கிறத ஷேர் பண்ணி. சிஸ்டர் எந்த ப்ரேயர் வேணும் உங்களுக்கு? கிளாரா சிஸ்டர், டெய்சி சிஸ்டர். பிரதர் எல்லாம் இது வரைக்கும் இருக்க PDFனா அவங்கவுங்க பிரச்சனைகள் சொல்லும் போது அது பிரதர். அபிஷா சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், என்னோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூ கெல்வின் வெளியே சென்னையில ஒரு இது படிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு போய் அவங்க படிச்சு ஒரு 15 இயர்ஸ் 10 to 15 இயர்ஸ் ஆகுது. அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, டிகிரி படிச்ச பசங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்களே ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். அதை நீங்க உங்களுக்காக, என் கணவருக்காக நான் சொன்னேன், ஆண்டவர் தாமே என் கணவருக்கு கற்றுத் தருவார், அவர் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார். நானும் சொன்னேன், என் பையனும் சொல்லுவான், எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்றாங்க, 30க்கு 21 மார்க் எடுத்திருக்காங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அவங்க பாஸ் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க அப்படி சொல்லாதீங்க, நீங்க நம்பி இந்த இறைவார்த்தை அறிக்கை எடுங்க, கண்டிப்பா பாஸ் ஆகுவீங்க அப்படின்னு. பாஸ் ஆனாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, அங்க கூட இருக்கிற பசங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்காங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் நாளைக்கு இன்னும் 3 எக்ஸாம் இருக்கு, அதுவும் அவங்க நல்லபடியா பாஸ் ஆகணும். அப்புறம் இன்னொரு சாட்சி, நேற்று என் பையனுக்கு நல்ல வயிற்று வலியா இருந்து, அப்ப நான் சிஸ்டர் கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். ப்ரேயர் முடிச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், இல்ல மன ஒரு தோசையே அது சாப்பிடு அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே சொல்றான், அம்மா எனக்கு ஒரு வலியும் இல்லை அப்படின்னு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்க குடும்பத்தை கடவுள் நல்லா பாதுகாத்துட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு அப்படி ஒரு பெரிய நோயை தந்தாலும் அவ இன்னைக்கு நல்லா இருக்கா. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நம் தேவன் அதிசயத்தின் தேவன் இல்லையா? அற்புதம். நம்ம எண்ணி பார்க்க முடியாத, நம்மளால ஆராய்ச்சி பார்க்க முடியாத அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில அவரை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையில என்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாரு.
இன்னைக்கு நாம கேட்குற பார்க்குற ஒவ்வொரு அதிசயங்களும் ஒவ்வொரு சாட்சிகளும் அதற்கு சான்றாக இருக்கு. இன்னைக்கு இந்த சகோதரி கணவர் அவர் வாயினால இது என்னால் முடியாதுன்னு நினைக்கிற இடத்தையும் கடவுள் அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது அந்த இடத்துல அற்புதமாக கடவுள் செயலாற்றுறாரு. முடியாதுங்கிற சூழ்நிலையை அவர் என்ன சொல்ல அந்த இடத்தை மாற்றுறாரு. வெற்றியாக கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பரீட்சையிலே முழுமையான வெற்றியை இந்த கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பையனோட வயிற்று வலியை ஒன்றுமில்லாமல் கடவுள் மாற்றியிருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த சகோதரியின் வாழ்வில் அந்த குடும்பத்தை என்ன சொல்ல கழுகு தன் குஞ்சுகளை பராமரிப்பது போல பாதுகாத்து வழிநடத்துகிற இந்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். அப்பா அம்மாக்கு நன்றி. நீங்க செய்யற இந்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்துற ஆண்டவர். தேங்க்யூ பிரதர். அந்த வார்த்தை வந்து எஸ்ஐயா 54:13. ஸோ எல்லாரும் அவங்களோட குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக இந்த பிரேயர் இந்த இறைவார்த்தை அறிக்கையிட்டா கண்டிப்பா கடவுள் நம்ம பிள்ளைங்கள் கூட இருப்பாங்க. உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பார். அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு வாழ்ந்த இறை வார்த்தையை சகோதரி தியானிச்சிருக்காங்க. கடவுள் அதில் அந்த ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.